நண்பா வெல்கம் பேக் டு யசோஜினி. தளபதி 69 படத்தோட ஒஃபிஷியல் அடுத்த காஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதாவது மமிதா பைஜு அவர்களை ஒஃபிஷியலாக தளபதி 69 படத்தில் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இது தெரிஞ்ச நியூஸ் தான், இப்போ ஒஃபிஷியலாக இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் பிரேம்லு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த டைம்ல சோசியல் மீடியாவில் இவங்களோட வீடியோஸ் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ டப்புன்னு தூக்கி சடனாக காஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த தளபதி 69 படத்தில் தளபதிக்கு தங்கச்சியா நடிக்க போறதா தான் நியூஸ் வந்திருக்கு. பட் இது போக போக தான் உண்மையான்றது தெரியும். அண்ட் பிரேமலு படத்துக்கு முன்னாடி மமிதா பைஜு அவர்கள் தளபதி பத்தி நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்காங்க. அதுவும் தளபதி படத்துல நடிக்க ஆசை அப்படின்ற மாதிரி சும்மா விளையாட்டாலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் அவங்க விளையாட்டா சொன்னது இந்த இயர் நிஜமாவே அது நடக்குது. அண்ட் பிரேமலு படத்தோட ஹீரோ நேஸ்லன் அவர்களை அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படத்துல காஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரேமலு படத்தோட ஹீரோனிய தளபதி 69 படத்துல காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு படம் சக்சஸ் ஆச்சு. அந்த படத்தோட ஹீரோயினி தளபதி படத்துல நடிக்கிறாங்க. வினோத் அவர்களை பெருசா சோசியல் மீடியால பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்கள படத்துல காஸ்ட் பண்றது வழக்கமா தான் வச்சிருக்காரு. வலிமை படத்துல கூட அப்போ குக் வித் கோமாளியில பாப்புலரா இருந்த புகழ் அவர்கள் இன்ஸ்டால ட்ரெண்டான இன்னும் 2-3 பேரை காஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இருக்கிற தளபதி 69 படத்தோட காஸ்டிங் லிஸ்ட்ல 2K கிட்ஸ்க்கான காஸ்டிங் தான் மமிதா பைஜு அவர்கள். ஸோ இவங்களுக்கு என்ன கேரக்டர் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தளபதி 69 படத்துல மமிதா பைஜு அவர்களை காஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யசோஜினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.